நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னபூரணி சூப்பர் சிக்ஸர் திட்டத்தின் கீழ ஒவ்வொரு குடும்பத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஆண்டு ஒன்றுக்கு 3 சிலிண்டர்கள் வரைக்கும் விலையில்லாம தரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இந்த திட்டத்துல இடம்பெறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன, இதை பற்றி வரக்கூடிய வதந்திகள் என்னென்ன, அதை பத்தி எல்லாமே நம்ம கிளியரா விளக்கம் தரப்போறோம். நிறைய இந்த சிலிண்டர் தரப்போறாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏகப்பட்ட வதந்திகள் உருவாகிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சிடலாம். அஃபிஷியலா கவர்மெண்ட் சைட்ல இருந்து வெளியிட்ட ஜியோ நம்ம கிட்ட இருக்கு. கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு. அதை நம்ம படிச்சே பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். முதல்ல சிலிண்டர் தரப்போறாங்க அப்படின்னு சொன்னே முதல் வதந்தி என்னன்னா, சுத்தமா சிலிண்டரே இல்லாதவங்களுக்கு சிலிண்டர் கையில கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க. 3 சிலிண்டர் தரப்போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இல்லைங்க. சிலிண்டரை ரீஃபில் பண்றது, அதுக்குள்ள அந்த எல்பிஜி கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க ரீஃபில் பண்ணிக்கலாம் 3 முறை, அதுவும் இலவசமா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதுல எப்படி இந்த ப்ரொசீஜர் கரெக்டா நடக்கும் அப்படின்றத சொல்றேன். பொங்கல்ல இருந்து 2027 பொங்கல்ல இருந்து இந்த விஷயம் நடைமுறைக்கு வரப்போகுது. இந்த திட்டம் நீங்க என்ன பண்றீங்க, கேஸ் புக் பண்றீங்க, ரெகுலரா புக் பண்ற மாதிரி கேஸ் புக் பண்றீங்க. உங்க போனுக்கு ஓடிபி வரும், பில் அமௌண்ட் வந்துடும். அந்த பில் அமௌண்ட் ஒரு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுப்போம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, சிலிண்டர் உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போடுறாங்க. நீங்க எம்டியை கொடுத்துட்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய சிலிண்டரை வாங்கிக்கிறீங்க, காசு பே பண்ணிடுறீங்க 1000 ரூபாயை. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எண்ணெய் நிறுவனங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை அரசாங்கத்துக்கு தருவாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள ஒரு 10 நாளோ 15 நாளோ 30 நாளோ ஒரு டைம் எடுத்துப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணத்தை நீங்க அந்த கேஸ் கணக்கு புக்கோட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, பேங்க் அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு அந்த பணத்தை போட்டுருவாங்க. இந்த மாதிரி 3 முறை உங்களுடைய பணம் உங்களுக்கு திருப்பி உங்களுடைய வங்கி கணக்குலயே செலுத்தப்படும். அப்ப பாத்தீங்கன்னா, இதுதான் 3 சிலிண்டர் இலவசமா தரது. இதுல நிறைய வதந்தி. புதுசா சிலிண்டரே தருவாங்க, அதுக்கப்புறமா நம்ம காசே கொடுக்காம சிலிண்டர் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஏகப்பட்ட வதந்திகள் வருது. ஸோ உங்களுக்கு ஒரு கிளியரான கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். நீங்க காசு கொடுத்து சிலிண்டர் நார்மலா வாங்குற மாதிரி வாங்குவீங்க. உங்களுடைய இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி சிலிண்டர் வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இன்ஃபர்மேஷனை கவர்மெண்ட் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, 3 முறை உங்களுக்கு அந்த பணத்தை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. இவ்வளவுதாங்க நடக்கும். இப்ப எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்றதெல்லாம் இந்த ஜியோல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தலாம். இது ஸ்டார்டிங்ல சொல்லியிருக்க விஷயங்கள்ல இந்த திட்டத்தை பத்தி எதுவும் இல்லை. அவங்க இது வரைக்கும் என்னென்ன திட்டங்கள்லாம் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தான் இதுல சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காரு, மக்களுடைய நலனுக்காக பல திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கு. இல்ல சிங்கப்பெண் சிறப்பு திட்டம், அதுக்கப்புறம் தாய்மாமன் தங்க முதலும் திட்டம், அதுக்கப்புறம் வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டம், இந்த மாதிரி திட்டங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து நமக்கு எங்க வராங்க, முக்கியமான விஷயம் பாயிண்ட் எங்க வருதுன்னா, 2வது பக்கத்துல இந்த இடத்துல வருது பாருங்க. அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் ஆண்டுக்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இவ்வளவுதாங்க விஷயம். உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அனுப்பிடுவாங்க. இப்ப இந்த திட்டத்துக்கு கீழே எலிஜிபிலிட்டா எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னு அவங்க தோராயமும் ஒரு கணக்கு எடுத்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, 1,30,16,104 குடும்பங்கள் பயனடையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறாங்க. இது ஒரு தோராயமான ஒரு நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுல ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. ஒரு லிமிட் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம். அப்ப யார் யாருக்குங்க கொடுக்கும்? ஆண்டு வருமானம், ஒரு குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் அப்படின்றது 2.5 லட்சம், அதாவது 2,50,000க்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினருக்கு, அதுக்கப்புறம் சிறு குறு விவசாயிகள், அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள், இந்த மாதிரியான ஆட்களுக்கு நாங்க தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க எனக்கு ரொம்பவே உறுத்தலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது முதல்ல எல்லாருக்குமே இந்த திட்டத்தின் மூலியமா நாங்க சிலிண்டர் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லிமிட் செட் பண்றதுல தப்பு இல்லை. ஆனா இவங்க செட் பண்ணக்கூடிய அந்த லிமிட்ன்றது தான் திமுக ஆட்சியா இருக்கட்டும், இல்ல இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட எந்த ஒரு ஆட்சியா இருக்கட்டும், இப்ப வந்திருக்கிறவங்களோட ஆட்சி காலத்திலயும் சரி, இவங்க செட் பண்ணக்கூடிய லிமிட்டை எதன் அடிப்படையில லிமிட் செட் பண்றாங்கன்னே தெரியலங்க. இப்ப 2.5 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம மாத வருமானமா அப்படியே கட் பண்ணும்போது, ஒரு குடும்பத்துடைய மாத வருமானம் அப்படின்றது 20,800 ரூபாய். அதுக்கு மேல இருக்கக்கூடாதுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம், 21,000 அப்படின்னே வச்சுப்போம். அதாவது ஒரு நாளைக்கு 700 ரூபாய், மாசத்துல 30 நாள், என்ன வருது 21,000. அப்ப அதை நீங்க 12 மாசத்துக்கு போட்டீங்கனாலே 2,52,000 ஆயிடுது. நீங்க எலிஜிபிள் கிடையாது. அப்போ ஒரு நாளைக்கு 700 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கனாலே அவங்க பெரிய பணக்காரங்க, கோடீஸ்வரங்கள் ஆயிடுறாங்களா? அவங்க இந்த மாதிரி திட்டத்துக்கெல்லாம் எலிஜிபிள் இல்லையா? இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒரு 350 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, ஒய்ஃப் ஒரு 350 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுடைய குடும்ப வருமானம் ஒரு நாளைக்கு அப்படின்றது 700 ரூபாய். 350 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க 700 ரூபாய் ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்தோட வருமானம் வருதா? இவங்க பெரிய பணக்காரங்களா? இவங்களுக்கு இந்த திட்டத்தை சிலிண்டர் கிடையாதான். என்னங்க இது லாஜிக் கணக்கு பாத்தீங்கன்னா? அப்ப இந்த ஆண்டு வருமானம் சொல்லிட்டு இவங்க ஒரு லிமிட் செட் பண்றாங்க இல்லையா, அது ரொம்ப 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 மோசமா இருக்கு. நீங்க நார்மலா சொல்றேன், ஒரு குடும்பத்துல 2 பேர் இருக்காங்க, ஆளுக்கு 1000 ரூபாய் சேர்ந்து 2,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றதே அதுவே இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கும், இன்னைக்கு இருக்கிற வீட்டு வாடகை, இபி பில், இந்த மாதிரி எல்லா விஷயத்த ஒப்பிடுறப்ப அந்த மாதிரி சம்பாதிக்கிறவங்களே ஒரு நாளைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து 2,000 ரூபாய் சம்பாதிச்சாலே குடும்ப செலவுக்கு பத்தாது. இவங்களே
மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிமிட்டில் தான் இருக்காங்க. இவங்களுக்கே இதை தரலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 குறைச்சி இவங்க லிமிட்டை செட் பண்ணியிருக்கிறது பல பேருக்கு பயனே தராது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது, நிறைய ஸ்கேம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாகும். அப்போ அந்த இடத்துல லஞ்சம் உருவாகும். ஏன்னா எல்லாருமே ஏழைகள் தான் இருக்கிறவங்க எல்லாருமே. ஒரு 1000 ரூபாய் இது நான் சொல்கிறேன், 350 ரூபா சம்பாதிச்சு 700 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த திட்டத்தில் வந்துட்டு பயனடைய தகுதி அற்றவர்கள் அப்படின்னு ஆயிடுறாங்க. ஒரு நாளைக்கு 700 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களே தகுதி அற்றவர்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்கேம் பண்ணுற மாதிரி அவங்களோட வருமானத்தை குறைச்சி தான் காட்டி, ஒரு நாளைக்கு நான் வந்துட்டு 200 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன், ஒரு நாளைக்கு நான் 300 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன்னு குறைச்சி காட்டி இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கும். திருப்பி இந்த விஷயம் எல்லாமே பழைய விஷயங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிடும். இவங்க எதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரணும், லஞ்சம் ஊழல்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ இவங்களே அதுக்கு கமா போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த திட்டம் வந்துட்டு நல்ல திட்டம் தான். பொங்கல் பண்டிகையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 கோடி வரைக்கும் நிதி ஒதுக்கியிருக்காங்க. எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனால் இவங்க செட் பண்ணக்கூடிய இந்த லிமிட்டை மட்டும் கொஞ்சம் மாற்றி இருக்கலாம். ஆண்டுக்கு ஒரு 5 லட்சம் அப்படின்னு 5 லட்சமோ ஒரு 8 லட்சமோ இந்த மாதிரி லிமிட் செட் பண்ணியிருக்கலாம். ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கனாலே இன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டம் தாங்க ஃபேமிலியை ரன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் யோசித்து அரசாங்கம் இந்த மாதிரி லிமிட் செட் பண்ணுறது தான் பண்ணணும். இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதை மாற்றிக்கிறேன். ஸோ வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, see you.